விசில போட்டுலாமா? இது நம்மளுக்குள்ள அடிக்கிறது. அது ஒரு விசில். பஸ் கண்டக்டர். ஆமாம், அது வேகமாக போகணும் அப்படின்னா நிறுத்துன்னு அர்த்தம். தொடங்குங்க. யானை, வாகை மலர், இதெல்லாம் புறநானூறு. அகநானூற்றுலேருந்து விசில் எடுத்துருக்கோம். 253வது அதிகாரத்தில் நக்கீரர் விசிலை பற்றி 4 வரியில் அற்புதமாக சொல்லியிருப்பார். உனக்கும் சமிசை காட்டுகிற சின்னமாக விசில் இருக்கிறது மறந்துடாதுன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஊடகத்தில் உட்கார்ந்து நாங்கள் எங்கள் சின்னத்தை பரப்பி கொண்டிருக்கோம். ஒரு பக்கம் சாதியவாத கூட்டணி, இன்னொரு பக்கம் மதவாத கூட்டணி, நாங்கள் மக்கள் கூட்டணி. எப்படி இருக்கு? K24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் திரு. வணக்கம். விசில போட்டுலாமா? இது நம்மளுக்குள்ள அடிக்கிறது. அது ஒரு விசில். பஸ் கண்டக்டர். ஆமாம், அது வேகமாக போகணும் அப்படின்னா நிறுத்துன்னு அர்த்தம். தொடங்குங்க. சிறப்பு. விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க, அதுவும் நீங்கள் கேட்டதே கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? வரலாறு பேசுகிறது. ஜோசப் கட்சன்கிறவர் ஒரு 19ஆம் நூற்றாண்டில் ஒரு விசிலை கண்டுபிடிச்சார். ஏன்னா ஒரு காற்றின் அழுத்தத்தின் மூலமாகத்தான் ஒரு சத்தம் எழும். அது 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கண்டுபிடிச்சது. ஆனால் அதற்கு முன்னாடியே பழங்கால தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு பொருள் தான் இது. விசில் எப்படி அடிக்கிறது அப்படின்னா, முதல்ல என்ன செஞ்சான்னா, நாக்கை மடித்து 2 கைகளின் 2 விரல்களை உள்ள திணிச்சு அடித்து பார்த்தான். பொறுக்கிங்க அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் பார்வையில் அவர்கள் பொறுக்கிகள், அவர்கள் சத்தத்தை எழுப்பக்கூடியவர்கள், சமிஞ்சையை கொடுப்பவர்கள். நீங்கள் எப்போதுமே அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி பேசுவீங்க, சரிங்களா? அது பெருஞ்சத்தமாக இருக்குது. சரி, குறைவான சத்தத்தை ஒன்று. அப்போ என்ன செஞ்சான்னா, 2 விரலை அப்படி எதை மோதிர விரலையும் கட்ட விரலையும் மடிச்சு. சொன்னீங்க ஸ்கூலில் நான் கிளாஸ் ரூமில் உட்காந்து அடிச்சேன்னா என்ன சொல்லுவாங்க? ஏன் கிளாஸ் ரூமில் அடிச்சேன்னா நீங்கள் முட்டான்னு சொல்லுவாங்க. பொறுக்கி அப்படி இல்லை. பாடம் நடத்தும் போது பாடத்தை கவனிடா, அது பியூன் பார்த்துக்குருவாரான்றோம். இடம் பொருள் ஏவல் இருக்கு. ஆமா, ஒரு விசில் அடிக்கும் போது இடம் பொருள் ஏவல் இருக்கு. ஆமா, விசில் சின்னத்தை கொடுத்ததுனால உங்களுக்கு சின்ன அது போற இடம்லாம் அடிச்சு சுத்தனா எப்படிதான் அது எங்க சின்ன கொண்டு போகுது அப்படின்றீங்க. போக்சோ சட்டத்துல போவீங்க. சொல்லுங்க. அப்புறம் பெண்களே விசில் அடிக்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன? அதுதான் சொல்றேனுங்க. இல்ல, பெண்களே இடம் பொருள் ஏவல் அப்படின்னு எங்களுக்கு இப்ப தேர்தல் வர முறை இருக்குங்க. இல்ல, எங்கள் தேர்தல் வேற கொடுத்துருக்காங்க. நீங்க அதை சின்னமா இல்ல, எங்க இந்த தேர்தல் அதை விட்டுட்டு விசில கொடுத்து அடிக்க சொன்னா இது என்ன நியாயமா? அது உங்களை அடிக்கவே இல்லையே. நாங்க புஷேன என்ன பண்ணாரு? என்ன அடிச்சாரு? விசில எல்லாரும் கொடுத்தீங்களா? ஆமா, கொடுத்து ஊதி ஊதுறீங்க. ஊதுறோம். அது இப்படி அடித்தலா இருக்க முடியும்? விசிலை ஊதுதல் அதுவே தப்பு உங்க பார்வையில். கரெக்ட் தான். புரியுதுங்களா? இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது உங்களுக்கு. அந்த இப்போ இந்த தேர்தல் முடிகிற வரை நாங்கள் எல்லா இடத்துலையும் விசில் அடிப்போம். உங்களால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி பேசிகிட்டே போக வேண்டியதான். நாங்கள் செயல்பாட்டாளர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ கூட நீங்கள் இடைமுறிச்சியானால் நாங்கள் அடிப்போம். எங்களுக்கு அந்த பவர் இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? நீங்கள் எதையோ ஒரு சின்னத்தை மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எங்களை சின்னதை நீங்கள் கேவலமாக பேசக்கூடாது. உங்கள் சின்னத்தை கையில் எடுத்துகிட்டு போக சொல்கிறோம். இல்லை, தாவேகா தரப்புக்கு நீங்கள் கேட்ட விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம். வாழ்த்துக்கள், அதை சொல்லுங்க. மகிழ்கிறோம். எடுத்த உடனே எல்லா இடத்துலையும் நீங்க அடிப்பீங்களா? வாழ்த்துக்கள், மகிழ்கிறோம். ஆனா ஒரு விதி, அதாவது ஒரு நேரம் காலம் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணிருக்காங்க. ஒரு விசில் கொடுத்தா அது நீங்க ஒரு இமேஜ், அந்த இமேஜை நீங்க மக்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணும். இது எங்களோட சின்னம், இதுதான் தாவேகா வெற்றி கழகம், இந்த சின்னத்துல நிக்குது, உங்கள் வாக்கு இந்த எவ்வளவு பெரிய விசிலுக்கு போடுங்கன்னு நீங்க பரப்புரை மேற்கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு பெரிய பொறாம முடிச்சவனு இப்பதான் புரியும். ஏன்னு கேக்குறீங்களா? இப்ப திமுக சின்னத்தை கையில எடுத்துட்டு போக முடியுமா? சொல்லுங்க. அண்ணா திமுக சின்னத்தை கையில் எடுத்துட்டு போவோம், பைத்தியக்காரன்ட்டுருவான். இதை நாங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இதை போட்டுருந்தா என்ன? ஓ
இவர் வந்து நடத்துனராக இருப்பாரோ, ஓ இவர் வந்து தொடர்வண்டி இயக்குவராக இருப்பாரோ, ஓ இவர் வந்து பள்ளிக்கூடத்தில் வேலை செய்வாரோ, ஒரு அடையாளம் இருக்குல்ல. உங்களுக்கு அடையாளம் இருக்கா? அதுதாங்க நான் சொல்றேன். என்ன இப்ப ஆமா வந்து ஒரு ஆமா உங்களுக்கான ஒரு அடையாளங்க. ஆமா அந்த அடையாளத்தை ஏங்க இப்படி யூஸ் பண்றீங்க? இல்ல நான் இப்ப என்னன்னா பேட்டியை தொடங்குங்கிறதுக்கு நான் வாயால சொல்றேன், எங்க விசிலால சொல்றோம். தப்பா? ஒரு அது ஏதாவது இல்லங்க, தொடங்குங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க ரொம்ப மோசமா பேசினீங்கன்னா அப்படின்னு நிப்பாட்டிடுவோம். தற்கூரி சொல்றது எல்லாம் இல்ல இது தற்கூரி இல்லைங்க. இல்லைங்க, தாவேக்கா தற்கூரின்னு சொல்றது எல்லாம் நீங்க அதை நிரூபிச்சு காட்டுங்க. தற்கூரினா என்ன எனக்கு புரியவே இல்லை இன்னைக்கு வர. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. தன்னை அறியாமல் தான் செய்வது தெரியாமல் செய்யற இயல்பான விஷயங்கள் தான் தற்கூரியா தான் சொல்றேன். அப்ப நீங்க சார்ந்த கட்சியெல்லாம் செய்யவே இல்லை. நான் எந்த கட்சி சாராதாங்க, நான் ஒரு நெறியாளருங்க. நான் என்னை ஒரு இடத்துல ஒரு கட்சியில நீங்க மடக்காதீங்க. நான் திமுக எதிர்த்து கேள்வி கேட்பேன், அதிமுக எடுத்து கேள்வி கேட்பேன், பாஜக எதிர்த்து கேள்வி கேட்பேன். செய்யும் தவறு பட்சத்தில் நாங்கள் கேள்விதான் கேட்போம். அதே தற்கூரி தான். சரி சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. நீங்க சொன்னதுல இருந்து சொல்ல வர நீங்க தற்கூரி. நான் தவறா எதுவும் கேட்கலீங்க. விசில் ஒன்ற ஒரு சின்னத்தை கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த சின்னத்தை நீங்க மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுல எந்த தவறும் இல்லை, சேருங்க. எல்லாருக்கும் விசில கொடுக்குறீங்க, விசில போடுன்றீங்க. சரி, அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அடிக்கிற இடம் இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு இருங்க, அநாகரிகமான இப்ப நான் ஒண்ணு கேட்கவா? சொல்லுங்க. சாலை ஓரத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. மதியம் வந்து சாப்பாட்டுக்கு விடணும். பேருந்தெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம், சரிங்களா? இப்போ அந்த பள்ளிக்கூடம் விடுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. பேருந்தில் போகிற நடத்துனர் நிறுத்த வந்தோன்னு நிறுத்துறாரு. பள்ளிக்கூடம் நிறுத்த இறங்க அப்படிங்கும் போது எனக்கு ஊதுறாரு. பள்ளிக்கூடத்துக்கு தொந்தரவாக தான் இருக்கும். அதுக்காக பேருந்தை இயக்காம பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி 10 நிமிஷம் போட முடியுமா? சொல்லுங்க. நம்ம கை தட்டுறோம் இல்லையா, ஒரு சந்தோஷமா இருந்தா கை தட்டி மகிழ்றோம்ல, அந்த நேரம் இருக்குல்ல. நான் கை தட்டினே இருந்தேன்னா என்ன சொல்லுவோம்? நான் சொல்றதே உங்களுக்கு இல்லைங்க, என்ன சொல்லுவோம்? நான் சொல்றதே உங்களுக்கு. நீங்க உங்க ஓமை பள்ளிக்கூடம் இன்னும் விடல, பேருந்து நிக்குது. பேருந்து உள்ள போ, அதாவது பள்ளிக்கூடம் உள்ள பேருந்து போகுமா, அது ரோட்ல போகும். ஆமா, அவனோட வேலை, கண்டக்டரோட வேலை. அவன் விசில் வச்சிருக்கான், அரசாங்கம் அதுக்கு தான் கொடுத்துருக்கு. நிறுத்து, துவங்கு, பஸ் இயக்கு, டபுள் விசில், போலாம் ரைட், சிங்கிள் விசில், நிறுத்துங்க, இது கொடுத்துருக்கு. ட்ரெயின்ல கூட கார்டு இருக்காங்க இல்லையா, லாங் விசில் ஒண்ணு இருக்கு. அப்ப இருங்க, வேலை இப்ப அவனுக்கான இடம், இருங்க, அவனுக்கான இடம் இல்ல. அதே கார்டு வந்து ரோட்ல அடிச்சா என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரனானுவீங்க. கண்டக்டர் பஸ்ல இருந்து இறங்கி அவன் வீட்டுல அடிச்சு சுத்தனா என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரன் சொல்லுவீங்க. அதுதானே தாவேக்கா செய்து. நான் ஒண்ணு சொல்லவா? லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. நான் இப்ப என்ன விளம்பரப்படுத்தல, நான் வாக்கு கேட்கிறேன் எங்க சின்னத்துக்கு. இதுக்கு பேர் என்ன? நான் பள்ளிக்கூடத்தில் வைக்கிறேன். கேளுங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே, நான் பள்ளிக்கூடத்தில் இடம் பொருள், இந்த இடத்துல நீங்க என்னோட தாவேக்கா, நான் என்னை சார்ந்த கட்சியை நான் விளம்பரப்படுத்திக்கிறேன். விசில் அடிங்க, நான் அடிங்களேன், அடிங்க, அடிங்கிறதோட இப்ப நான் அடிக்க மாட்டேன். ஏன்னு கேக்குறீங்களா? இது இப்படிலாம் செய்யல. இல்ல ரோட்ல இருங்க, வரும்போது ரோட்ல நீங்க காதை பஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கண்டக்டர் அடிச்சிருப்பான் என்ன, அல்லது இங்க வந்து எவனாலும் வாட்ச்மேன் வேலை பார்த்துருப்பான், ரோட்ல நிற்பான், அவன் அடிச்சிருப்பான். என்கிட்ட வீடியோ இருக்குது. சரி, உங்க பொதுச் செயலாளர் ரோடா போயிட்டு விசில கொடுத்தாரு, கொடுத்தோடு நிறுத்திக்கணும்ல, எல்லா இடத்து ஊதுங்க அடிச்சுக்கினே போனா என்ன அது? நான் ஒண்ணு சொல்லவா? நீங்க இப்ப சூரியனை போய் காட்ட முடியாது. கலைஞர் அதுக்கான வழி பண்ணிட்டாருங்க. கயிறை விரிச்சு இது சூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க. இதே காங்கிரஸ் கை சின்னத்துக்கு போட்டுருங்க. ரெட்டை இலைய ஒரு போட்டுங்க. திருப்பி சொல்லுங்க நல்லா. ரெட்டை இலைய காட்டலையே, இது விக்டரி, இது விக்டரி, இது சிம்பிள் வந்து இது எம்ஜிஆர் சொல்லுவாரு. ஆமா, எம்ஜிஆர் எங்களுக்கு சொல்லுவாங்க. இது ஆமா, எம்ஜிஆர் இருங்க அடிங்க வேணாம்னு சொல்லலைங்க. எம்ஜிஆர் இருங்க, எம்ஜிஆர் இப்பவே பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம்ங்க. என்னங்க நீங்க எங்க இந்த உலகத்துல தான் இருக்கிறீங்களா, வேற கனவுல இருக்கீங்க இல்லையா? ஒரே ஒரு செய்தி, எம்ஜிஆர் எங்க சின்னத்தை பார்த்து அல்லது எங்க தலைவருடைய பேரை பார்த்து வீண் சொல்லிட்டாங்க. விசில் கொடுத்துறாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. விசில் எது கேட்டு வாங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க பேசுறீங்களா, அதுக்காக தான் கேட்டு வாங்க. இப்போ பேசுறீங்களா, அதுக்கு தான் கேட்டு வாங்கிருக்கு. எதிரிகளும் பேச வேண்டும், எதிரிகளும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். வேற இல்லைங்க, அதுக்கு எதுக்காக ஒரு தலைப்பு. எளியவர்கள் வரைகிற சின்னம்
எளியவர்கள் கடந்த காலகட்டத்தில் இருங்க சுயேட்சைக்கு பல நான் வார்டு மெம்பர் எங்க வீட்டுல என் நண்பன் என்ன கூட விசில் கொடுத்தாங்கல்ல, ஊரா விசில் கொடுத்தாங்க. விசில் கிடையாது. நீங்க அங்கே தமிழ்நாட்டுல நான் என்ன கேட்கறேன்னா, விளக்கமாரோட விசில் மோசமானதா? ஏங்க எதுவுமே ஒரு நீங்க ஒரு பொருளா பாருங்க. அதைத்தான் இதை நீங்க ஒரு வேட்பாளருக்கு விசில் ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. எதுக்கு உயிரில்லாத பொருட்களை வந்து தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்துறாங்க தெரியுங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். தாமரைப்பூக்கு உயிர் இல்லையா? சொல்லுங்க. அப்புறம் இரட்டலைக்கு உயிர் இல்லையா? மரத்துல எல்லாம் இரட்டைகள் இருக்குங்க. சூரியனுக்கு உயிர். நீங்க மக்கள் எல்லாம் இன்னைக்கு சூரியன் இல்லைன்னா அப்புறம் நீங்களா ஒரு கற்பனையா பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த பொருட்கள் வந்தது காரணம் வந்து ஒரு காலகட்டத்தில் சேவை சின்னம் கொடுத்தாங்க தெரியுங்களா? ரெட்டைபுறாவும் கொடுத்தாங்க. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சு? ஜெயலலிதா போறவர்கள் சேவல கழுத்தை வெட்டி தொங்க விட்டாங்க தெரியுங்களா? சரி, அதுக்குள்ள ஏன் போறீங்க? இனிமே உயிர் உள்ள ஜீவனை சித்திரவதைப்படும் முறையில கொடுக்க கூடாது. யானை பொருட்களை கொடுத்தாங்க. யானை கொடுத்து குக்கர் சின்னம் யானையை கொடுத்துருக்காங்களே, அது பழைய அப்பவே வந்ததுங்க. ஒரு விஷயம் கேளுங்க, அம்மாத்து பேச்செல்லாம் பழைய கட்சியை பத்தி பேசாதீங்க. அடுத்த காலகட்டத்துல கொடுக்கற சின்னம் எல்லாம் இந்த இது மாதிரியான குக்கர் சின்னம், பானை சின்னம், விசிலு சின்னம் இதுலாம் கொடுத்துருந்தாங்க. அது பொருள். சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? கலப்பைக்கு உசுர் இல்லை, பிடிச்சிக்கிற மனுஷனுக்கு உசுர் இருக்குல்ல, அதையே கொடுத்தா சொல்லுங்க. உழவனுக்கு கொடுத்தாங்க. அதாவது விவசாய சின்னம் வந்து என்ன கொடுத்தாங்க? முதல்ல உங்களுக்கு நாம் தமிழுக்கு என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க. ரெட்டை மெழுகு ஏற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முதல்ல என்ன கேட்டாங்க தெரியல. நீங்க அந்த கட்சிக்கிட்ட தானே கேட்கணும், என்கிட்ட போய் கேட்டா. நீங்க திமுக பத்தி பேசினா நீங்க திமுக கட்சி நிற்பீங்க, திடீர்னு அதிமுக ஏதாவது உண்மையா பேசினா நீங்க அதிமுக நிற்பீங்க. ஏங்க நீங்க அந்த எங்களுக்கு நாங்க முதலாக தேர்தல், சரி உங்க சின்னத்திலே வரேங்க, தேர்தலில் முதலாக வந்திருக்கோம். எங்களுக்கு வெற்றி சின்னம் கிடைச்சிருக்கு. அதை பற்றி பேசுவோம், மணிக்கணக்கில் பேசுவோம். தமிழர்கள் வந்து முதல்ல என்ன செய்கிறான்னா, நாக்கம் முடிச்சு கத்துனான், சமிஞ்சை விட்டான், எதிரிகளை கூப்பிட்டான், துரோகிகளை அழிக்கிறதுக்கு கூப்பிட்டான். இப்படி விரல்களின் மூலமாக இசையை அவன் தெரிந்து கொண்டான். அதுக்கப்புறம் என்னதுன்னா, சுடுமண்ணில் செஞ்சு ஊதி பார்த்தான். அதுக்கப்புறம் மூங்கில்களில் செஞ்சு ஊதி பார்த்தான். இதெல்லாம் சாத்தியமானது. ஸ்பெயின் நாட்டில் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டில் வந்து என்ன செஞ்சுக்கிறான்னா, விலங்குகளின் எலும்புகளிலிருந்து விசிலை எடுத்து ஊதி பார்த்துருக்கான். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? எங்கள் கொடி அமைப்பு இருக்குல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் எங்கள் தேசிய கொடி, அது புறநானூற்றிலேருந்து எடுத்தாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? யானை, வாகை மலர் இதெல்லாம் புறநானூறு. அகநானூற்றிலேருந்து விசில் எடுத்துருக்குறோம். 253வது அதிகாரத்தில் நக்கீரர் வந்து விசிலை பற்றி 4 வரியில் அற்புதமாக சொல்லியிருப்பார். தெரியுமா? ஆக புறநானூற்றை எடுத்த எங்கள் இயக்கம் அகநானூரையும் இன்றைக்கு எடுத்திருக்கிறது என்றால், தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் புலமைக்கும் பழமைக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கிற மாபெரும் மக்கள் புரட்சி இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். ஆக இன்றைக்கி அந்த சின்னத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம். இதை பேசுங்கன்னா நீங்கள் எதையோ பேசிக்கிட்டு இன்னொன்று சொல்கிறேன். இப்போ தமிழர்களுடைய விளையாட்டான கபடி, இது இல்லாமல் கபடி நடக்குமா சொல்லுங்கள்? இதுவே இல்லாட்டாலும் வாயில் வச்சாவது ஊதி கபடி நடக்கும். எல்லாம் விசில் தான். ஆக தமிழர்களோடு பின்னி பிணைந்து தமிழர்கள் கண்டுபிடித்த மாபெரும் சமிஞ்சை கருவியாக ஒரு கருவி இன்றைக்கு தமிழர்கள் கையில் மீண்டும் கிடைத்திருக்கிறது என்றால், இதை நாங்கள் எப்படி தெரியுமா? இதை நீங்கள் இப்போ கையில் வச்சுக்கிறத விட இதை வந்து கழுத்தில் தொங்க போட்டின்னு வச்சுக்கோங்களேன். கழுத்தில் தொங்குதா? இவ்வளோதான் தொங்கணும். இதுக்கு கீழே தொங்குனா வேறு மாதிரி ஆயிரும். எங்கள் இதயத்தில் தொங்குகிறது, நாங்கள் சுவாசிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? எங்களுடைய நாடி துடிப்பே இப்போ இதுதான். அப்போ இதை வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் மக்களுக்கு அப்பப்போ இங்கே வா, உன்னுடைய இதயத்திற்கு நேராக வெளிப்புறத்தில் உனக்கும் சமிசை காட்டுகிற சின்னமாக விசில் இருக்கிறது மறந்துடாதுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஊடகத்தில் உட்கார்ந்து நாங்கள் எங்கள் சின்னத்தை பரப்பி கொண்டிருக்கோம். இது குத்தமா? நான் குத்தம் சொல்லி அப்புறம் நீங்கள் பரப்புங்க, வேணான்னு சொல்லி அதைத்தான் செஞ்சு இல்லை. நான் என்னோட கேள்வி, நீங்கள் இப்போ எங்கள்கிட்ட எல்லாம் வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன், அதை சொல்லுங்க, எடுத்துட்டு போங்க. நீங்கள் அறகுறையாக வாழ்த்து சொல்லுவதை நாங்கள் எந்த இடத்துல உபயோகப்படுத்துமோ அந்த இடத்துல உபயோகம். இப்போ இங்கே நாங்கள் பண்ணுங்க. நீங்கள் நான் சொல்ல உங்கள் மக்கள் உங்கள் தாவேக தொண்டர்கள் பற்றி பேச. இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இதை எங்கே எடுத்தேன்? பையிலேருந்து எடுத்தேன். சரி, நான் கழுத்தில் போட்டிருந்தேன்னா என்னையை கேளுங்க அந்த கேள்வியை. ஏன் நான் உங்களுக்கு நீங்கள் வந்த இது என்ன, நீங்கள் என்ன ரோட்லெல்லாம் இப்படி விசில் அடிச்சு திரியிறீன்னு கேட்டால் நான் அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன்.
நீங்க அதை கேட்டீங்களா? தொண்டர்களுக்கு வழி நடத்துவது அதெல்லாம் தொண்டர்கள் எங்கே அடிக்கிறது? நீங்க தானே உங்களை மாதிரி ஒரு ஆளுமை தானே வழி நடத்தணும். ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கறதுனா அது சரியான இல்லை. எங்க தொண்டர்களை எப்படி வழி நடத்தணும்? தொண்டர்களே எங்களை வழி நடத்துறாங்க. எங்கெங்கெல்லாம் ஊதணும், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும், தொண்டர்கள் வீதி எங்கும். நான் கேட்குறேன், ஒரு சின்னம் ஒதுக்கிய 24 மணி நேரத்திற்குள்ள கருவேலங்காட்டின் கடைசி வீட்டுக்குள்ளும் பூந்துருக்குன்னா அது எப்படி பூந்துச்சு? நிறைய பேருக்கு புளி வயிற்றுல இப்போ 2 நாளாக வயிற்றால போகிற மாத்திரை அந்த வயிற்றால போகிறது நிறுத்துறதுக்கு மாத்திரை மெடிக்கலில் கிடைக்கலைங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். யாருக்கு நீங்க தான் சொல்றீங்க. ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் இருக்கிறாங்க. இந்த சின்ன எங்க கையில கிடைச்ச உடனே உங்களுக்கு புரியுதா? ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறோம். உங்களோட கருத்துக்களை விமர்சிக்கல, உங்களோட எண்ணத்தை விமர்சிக்கல, உங்களோட செயல்பாட்டை மட்டும் தான் விமர்சிக்கல. என்ன நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? உங்க தலைவர் சொன்னாரு, என்னங்க தப்பு பண்ணிட்டோம்? எங்களை நம்மள விசில் அடிச்சான் குஞ்சுங்கன்னு சொல்லக்கூடாது, பாத்துங்க விசில் அடிச்ச கருத்தை சொல்றாரு. ஆமா, விசில் அடிச்சான் பிள்ளைகள். என்ன குஞ்சுனா என்ன? நான் என்ன கேட்குறேன்னா, குஞ்சுனா எதுக்கு போடணும்? அது என்னென்ன குஞ்சுனா என்ன எனக்கு சொல்லுங்க. நீங்க நாய் குஞ்சுன்னு சொல்லிட முடியாது. நான் சொல்லிடுவேன், நீங்க தவறா எடுத்துப்பீங்க. சொல்லுங்க. வேண்டாம், அது மக்கள் கருத்து. நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் விசில் அடித்தான் பிள்ளைகள் விசில் அடிக்கிறோம். அப்போ கபடிக்கு ஊதுறவன் பிள்ளையா? ட்ரெயினுக்கு போகிறதுக்கு ஊதுறான் பிள்ளையா? நடத்தணும் ஊதுறான் பிள்ளை. அதுக்குள்ள போயிட்டே இருந்தால் அது விமர்சனம் வந்துட்டே இருக்கு. என்ன விமர்சனம்? முடிவு கட்டுங்க. இடம் பொருள் ஏவல் பார்த்து நான் எங்களுக்கு இடம் அப்படின்னு சொல்லி இல்லை எங்களுக்கு இடமும் தெரியும். இன்னொரு கேள்வி நான் சொல்லி முன்வைக்கிறேன். இப்போ நேற்று நடந்த அந்த மதுராந்தக மேடை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியா தங்களை முன்னிறுத்திருக்காங்க. நான் சீரியஸா கொஸ்டின் சிரிக்கிறாரு. என்ன கூட்டணி? வெற்றி கூட்டணியா? ஒரு பக்கம் சாதியவாத கூட்டணி, இன்னொரு பக்கம் மதவாத கூட்டணி, நாங்கள் மக்கள் கூட்டணி. எப்படி இருக்கு? மேடையில் எல்லா சாதி தலைவரும் நேற்று எங்கே இருந்தாங்க? மதுராந்தகத்தில் சாதியவாதிய கூட்டணி. அது யாரார் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மேடையில் கூட்டணி, பொண்ணு கொடுக்குறத கூட்டணி ஆவானா? சொல்லுங்க அது பதில். இல்லை மேடையில் இல்லை எனக்கு இதை பதில் சொல்லுங்க. நான் கடந்தெல்லாம் போகக்கூடாது. மேடையில் கூட்டணி யாராரு? எல்லா சாதி தலைவர்களும். அதுக்கு பேர் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய சாதிவாதிகளின் கூட்டணி. பேரை மாற்றிடுங்க. நீங்கள் மாற்றிட்டோம். இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் என்ன கூட்டணி? மதசார்பற்ற இந்திய கூட்டணி. இந்திய திமுக தலைமை இல்லை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இங்கே இருக்கிறவங்களாம் மதவாதிகள். புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் யாரும் தெரியுதா? ஒன்று தான் எங்கள் பார்வையில். இவங்க 2 பேருமே ஒன்று. இங்கே மதம் சாதியை தூக்கி பிடிக்கிறது. சொல்லுங்க. என்ன? இல்லை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது தாவேக்கா. உங்க நீங்க அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு கூப்பிட்டாங்க, மறந்துட்டாங்க. யாரு? இல்லப்பா யாரை வச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க இன்னும் கூட்டணி அமைக்கல. நீங்க ஏன் குதறீங்க? ஏங்க நீங்க தானங்க இன்னைக்கு இப்ப சொல்றீங்க, இந்த பக்கம் இருக்கலாம் மதவாத கூட்டணின்றீங்க. ஆமா. இந்த பக்கம்லாம் வந்து சாதியவாதி. ஆமா, நாங்க மக்கள் கூட்டணி. அதனால நீங்க கூப்பிட்டீங்க. நாங்க கூப்பிடலையா? யாரு? ஐயா ராமதாஸ் அவர்களை கூப்பிடலையா? இங்க பாருங்க, நாங்க யாரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டோமா? ஆட்சியிலும் பங்கு. இப்பவும் 1000 முறை. ஆமா, சேர்பவர்கள் இல்ல, சேர்பவர்கள் தான் சொன்னோம். சிறுத்தையே வா, காக்கையே வான்னு நாங்க யாரையும் கூப்பிடல. புரியுதுங்களா? நாங்கள் அதிகாரம் யாருக்காவது இந்த தைரியம் இருக்கா? மக்களை மட்டும் தான் கூப்பிட்டீங்க. ஆமா, யாருக்காவது தைரியம் தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? நான் கேட்குறேன், திமுக சொல்லுங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் தானே சுவைக்கணும், தானே எல்லாத்தையும் நக்கணும், தானே எல்லாத்தையும் வந்து போட்டுக்கணும்னா இது என்னது? அடுத்தவன் உழைப்பில் சுரண்டி கொடுக்குறது தானே இது. அப்போ இங்கிட்டும் சுரண்டி கொடுக்குறேன், இங்கிட்டும் சுரண்டி. நாங்கள் என்ன சொல்கிறோம்? மக்களோட கூட்டணி, நாங்கள் வாருங்கள், சமமாக இருப்போம். தப்பாது? கண்டிப்பா. அப்புறம் அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் குறை சொல்ல, அப்புறம் அப்பவே தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதாங்க எங்களுக்கு. நம்ம கூட யாரும் சேர மாட்டாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த தத்துவம் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு கொள்கை முழக்கமே அதுதான். அதெல்லாம் கலக்காமல் நாங்கள் பயணிக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, எங்களுக்குன்னு கொள்கை தலைவர்கள் இருக்காங்க, எங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டல் இருக்குது. அதன்படி தான் நாங்கள் போக முடியுமே ஒழிய வர்றவெல்லாம் வா. ஒன்று தெரியுமா? நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். 2 கட்சி ஆண்டிருக்குல்ல, 60 வருஷத்துக்கு மேலே ஆண்டாங்கல்ல, மக்களுக்காக தானே உழைச்சோம்னு சொல்கிறாங்க. மக்களுக்காக அதை பண்ணோம், இதை பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், எல்லாத்தையும் முடிச்சிங்கல்ல. ஏன் உங்களுக்கு கூட்டணி? நீ தான் மக்களுக்கு எல்லாம் பண்ணிட்டீங்களா? மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களே, ஏன் கூட்டணி?
அது பதில் சொல்லுங்க. கடந்த முறையும் அதே கூட்டணி சேர்ந்து தானே வெற்றி பெற்றாங்க, அதனால அதே பயணத்தில் பயணிக்கிறாங்க. ஓ, கடந்த முறையும் கொள்ளையடிச்சாங்க, இந்த முறையும் அதே கூட்டணி கொள்ளையடிக்கணும், அவ்வளோதானே? சொல்லுங்க. அதுக்கு இந்திய அரசியல்ல தமிழ்நாடு வேண்டாம், இந்திய அரசியல் அமைப்புல இந்த கட்சி இந்த மாநிலம் கொள்ளையடிக்காத திருடாத மக்களுக்காக சேர்ந்த கட்சின்னு சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம். நீங்க ஒன்றும் வர ஏங்க எதுக்குங்க சிரிக்கிறீங்க? வாழ்த்துக்குங்க. போதுமாங்க. நான் ஒரு பெரிய உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க இப்பதாங்க அரசியல் களத்திலே உள்ள வந்திருக்கு. 1300க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை மக்கள் மன்றமாக இருக்கிற போதே தேர்வு செய்யப்பட்ட மக்கள் இயக்கம். யாராவது கொள்ளையடிச்சுன்னு சொல்லுங்க. அதுதாங்க இன்னைக்கு பேசிடுறீங்க. ஆமா, கூட்டணிக்கு எல்லாம் வர சொல்றீங்க. கொள்ளையடிச்சவங்களையும் திருட்டு நீங்க சொன்ன அதே ஆளுங்களை தான் நீங்க கூப்பிட்டீங்க. இப்ப மறுக்கிறீங்க. இல்ல சேரலன்னு இப்ப மறுக்கிறீங்க. நான் ஒண்ணு சொல்ல, ஆனா நீங்க சொல்றீங்க இவங்க எல்லாம் வந்து என்ன ஏங்க நீங்க உங்களுக்கு ஏங்க வலிக்கலீங்க? அப்புறம் நீங்க அதை பத்தி பேச. நான் ஒண்ணு சொல்றேன். பொருளாதார குற்றப்பிரிவு ஒரு அமைச்சர் அந்த KN திருச்சியில இருந்துட்டு கொள்ளையடிக்கிறாரு. இந்த 3 துறையில கொள்ளையடிச்சிருக்காரு. வெரி குட். தெரியுமில்ல உங்களுக்கு? வெரி குட்டா கொள்ளையடிச்சதே சொல்றீங்க. ஓ, கொள்ளையடிச்சதே வெரி குட்டா? இல்ல கொள்ளையடிச்சதே வெரி குட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கைது பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? யார் பண்ணல? பக்கத்துல இடி எல்லாம் இருக்குல்ல, கைது பண்ண. யார் இடி? நாங்களா வச்சிருக்கோம். ஈடி எங்க பக்கம் இருக்குதுன்னு சொன்னா எல்லார் வீட்லயும் அரசாங்கம் தானே அது சொல்லிருச்சு. அது சொல்லிருச்சு. அது சொல்லிருச்சு. இருங்க, வழக்கு என்னை பேசுறீங்கல்ல? இல்ல நீங்களே பேசுறீங்களா? எப்படி இல்ல நான் கேள்வி கேட்கவா உங்களா? சொல்லுங்க, பேசுங்க. இப்ப இடி ரைடு பொருளாதார குற்றப்பிரிவு குற்றவாளின்னு சொல்லிடுச்சு, கைது பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. காவல்துறை யார் கையில் இருக்குது? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கையில் தானே இருக்கு. இருக்கா இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் இருங்க, என்னை பேச விடுங்க. இருக்கா இல்லையா? ஆமாம் இருக்குல்ல. ஏன் கைது பண்ணல? சரி, குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கிற முதலமைச்சரை கைது செய்யணும்னு இப்போ நான் சொல்கிறேன். சரி, தமிழக வெற்றி கழகம் சொல்லுதுங்க, முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும். அவரும் குற்றவாளியே. கொள்ளையடிப்பவர்களுக்கு துணையாக இருக்கிற முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு தேவையா? சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் சொல்லுங்க. இல்லைங்க, இப்போ நான் பேசுறேங்க. இதே நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு காவல்துறை இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, அதனால KN நேருவை கைது செய்யலன்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்ட் தானே? 100 முறை சொல்லுவோம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற சொன்னாங்க. சரி, யார் சொன்னது? நீதிமன்றம். இவங்க ஏத்தல. அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கட்டுப்படுத்துது. ஆனா என்ன அடுத்தது கட்டம் என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. CSF சென்ட்ரல் பவர் வச்சு CSF வர வச்சு உள்ள போனீங்க இல்லையா? யாரு? அதாவது கைது பண்ண சொன்னாங்க. யாருங்க? தெளிவா சொல்லுங்க. எங்களை சொல்றோம் புரிஞ்சுக்க மாட்டேன்னு என்ன சொல்றேன்? இல்ல எனக்கு நீங்க எதிரிகளை காவல்துறை KN கைது செய்ய மாட்டேன்றாங்க, எல்லாம் கைது பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்க. அதே திருப்பரங்குன்றத்துல நீதிமன்றம் சொல்லுது போய் தீபத்தூண்ல தீபம் ஏத்துங்கன்னு சொன்னாங்க. தமிழக அரசாங்கம் இல்ல, அது மதவாத சக்திகளுக்கு வேறுன்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா CSF வச்சு நீங்க ஏத்தலாம் அப்படின்னு ஆள் கூட அனுப்புறீங்க இல்லையா? யாருங்க அனுப்பிச்சது? யாருங்க? நீதிமன்றம் தானே. அப்படி சொல்லுங்க. நீங்க போங்க, நீதிமன்றத்துக்கு போங்க. தமிழ்நாடு காவல்துறை KN நேரு கைது செய்ய மாட்டேன்றாங்க, நீங்க ஆள் அனுப்புங்க அப்படின்னு கேளுங்க. நான் ஒன்று சொல்லவா? திருப்பரங்குன்றத்தில் தீ ஏற்றுறது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆமா, உங்களுக்கு அதெல்லாம் எது பிரச்சனை? அது ஏற்றி எப்படி போனா இருங்க. அங்கே தீ ஏற்றுனதுனால ஈழம் முடிஞ்சிருமா? அங்கே தீ ஏற்றுனதுனால நீங்கள் கொன்ன தாமிரபரணி படுகொலை 19 பேர் உயிரோட வந்துருவாங்களா? நீங்கள் தீவை ஏற்றிட்டா வாச்சாத்தில் 18 பேர் கற்பழிச்சாங்களே, கற்பை கொடுத்துருமா? நான் கேட்குறேன். என்ன நீங்கள் அது அங்கே இருக்கிற மக்கள் பார்த்துக்குவோம், உங்களுக்கு என்ன வேலைங்க? சாமி முறையும் பார்த்துக்குவோம். அங்கே இருக்கிறவன் கும்பிடுவான், வணங்குவான், தீபம் ஏற்றுவான். அங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரனும் இந்து சகோதரனும் ஒன்றா இருப்பான். இந்துக்கள் யார்? தமிழர்கள். இஸ்லாமியர்கள் யார்? தமிழர்கள் ஒன்றா ஏற்றிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்குங்க பிரச்சனை கூட்டுறீங்க? ஒன்று சொல்லவா? இல்லை ஏங்க நீங்கள் எப்படி தெரியுமில்ல? சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் செஞ்சிடறேன், என்னை அரெஸ்ட் பண்ணிடாத. இந்த உடன்பாட்டுக்கு நாங்கள் ஆளாகணுமா? சரி தோழர், இல்லை நேரடியாக கேட்குறேன் தோழர். தாவேக்கோட கொள்கை என்ன? தாவேக்கா நீங்கள் இப்படியெல்லாம் திமுக பக்கம் குற்றம் சாட்டுறீங்க, அதிமுக பக்கம் குற்றம் சாட்டுறீங்க, பாஜக பக்கம் பேச மாட்டீங்க. அதை நான் கேட்க மாட்டேன், கேட்டால் சொல்ல மாட்டீங்க.
இப்போ சொல்லுங்க உங்களோட கொள்கை என்ன, தாவேக்காவோட கொள்கை என்ன? நிறைய இருக்கு. தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றா இதே ஈழம் மலர்ந்துடுமா, இதே இந்த வாச்சாத்திக்கு நீதி கிடைச்சிடுமா, நீங்க சொன்ன அதெல்லாம் வந்துடுமா? சொல்லுங்க. இப்போ நான் ஒன்று சொல்லவா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்களுக்கு நிறைய கொள்கைகள் இருக்குது தெரியுமா? அனைவருக்கும் அனைத்தும் சமம் அப்படிங்கிறது தான். நான் ஒரே ஒரு நிறைய இருக்குது. நான் அதை சொன்னேன்னா நிச்சயம் இந்த இன்டர்வியூ இன்றைக்கி முடியாது. நவசுந்தர் பேசுங்க. என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த ஒரு தத்துவத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம். ஒன்று. ரெண்டாவது, தீர்வை நோக்கி பயணிக்கிற கட்சி எங்கள் கட்சி. போராட்டங்களை நோக்கி இல்லை. போராட்டம் ஒரு நாளும் தீர்வை தராத போராட்டங்களாக தமிழ்நாட்டில் இருக்குது. இந்திய எதிர்ப்பு போரில் எத்தனை பேரை பழி கொடுத்தோம்? இந்தி இல்லாமல் இருக்கா? சொல்லுங்கள் நீங்கள். நாங்கள் என்ன கள்ளக்குடியில் போய் கடைசியாக பல தலை வச்சு கொடுக்குற கூட்டமா? நொறுக்குவோம். எங்களுக்கு இருமொழி கொள்கைன்னு நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஈழத்தை எங்கேயும் இருப்போம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, நான் இதுவரை தாவேக்கா எந்த போராட்டம் பண்ணி நான் பார்க்கல. நான் போராட்டம் பண்ண மாட்டோமே. நாங்கள் செயல் மட்டுமே செய்வோம். நீங்கள் அப்படி பழக்கி வச்சிருக்கீங்க. அன்னை திரும்ப நடத்தாத போராட்டங்களை ஏதாவது முடிவுக்கு வந்திருக்கா? வேங்கவையில் மலந்தண்ணி குடித்தவனே குற்றவாளியாக்கிற கொடுமையான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எத்தனையோ போராட்டம் நடந்துச்சு. தீர்வு என்ன? 34 ஆணவ படுகொலைகள் நடந்துருச்சு முந்தா நாளோட சேர்த்து. தீர்வு என்ன? 39 ரேப் அண்ட் மர்டர் கற்பழித்து படுகொலை. அதில் 13 சிறுமிகள் கற்பழித்து படுகொலை. தீர்வு என்ன? எங்களுக்கு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கணும். சரி, இதுக்கெல்லாம் தீர்வு வந்து தாவேக்கா எப்படி பார்க்க போகிறோம்? சட்ட ரீதியாக செய்யும். சட்டம் எதுக்கு இருக்குது? அதுதானே எங்கள் தலைவர் அம்பேத்கர் நாங்கள் கொள்கை தலைவராக வச்சுருக்கிறோம். அவர் எழுதிய சட்டத்தின்படி தான் நாங்கள் நடக்க போகிறோம். அவர் எழுதிய சட்டம் தான் எங்கள்கிட்ட பேச போகுது. சட்டத்தின் மூலமாக எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற பெருத்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தீர்வை நோக்கி மட்டுமே எங்களுக்கு கட்சி பயணிக்கும். போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ ஒரு நாள் முடிவுக்கு வராது. பேரம் பேசி வேணால் முடிவுக்கு வரலாம். இந்த துப்புரவு பணியாளர் ஆசிரியர் போராட்டம் மாதிரி அது இல்லை தீர்வு. இப்போ அடுத்த வருஷம் அவங்க போராடுவாங்க. அதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்கள்? தீர்வு ஒன்றே தீர்ப்பானது. அதுதான் தமிழக வெற்றிக்கழகம். நீதியை நோக்கி தான் அவங்க பயணம். எல்லா போராட்டங்களும் நீதி முன்வைத்து தான் பயணிக்க போகிறீங்க. அதுக்கு தான் ஆணவ படுகொலைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழக வெற்றி கழகம் தீர்வை நோக்கி இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய K24 தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்.